ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பஞ்சாயத்தில் பெரிய பஞ்சாயத்தோடு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, ரவுண்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, மண்டே. அப்போது என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி. ஏன்னா கொஞ்சம் சூட்டிப்பாக இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்ல கட் ஆஃப் எடுத்தால் கூட ஒரு 185 180 மேலே எடுத்தால் கூட நம்ம நினச்ச கல்லூரி கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு. நான் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்காகவும் தான் நான் பேச வந்திருக்கேன். என்னன்னா என்ன பஞ்சாயத்துனா, லைக் பண்ணுவீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரணும்ல. ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாச்சு. ஃபஸ்ட்டு கேட்டகரி பசங்க ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளோ பர்சன்டேஜ் காலேஜ் ஒதுக்குறாங்க? 35% சீட்டு. அப்போ 35% சீட்டு வந்து முடிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது டாப் மோஸ்ட் ரவுண்ட் ஒன் கல்லூரிகளில், ரவுண்ட் ஒன் டயர் 1 கல்லூரிகளில் ஃபில் ஆகக்கூடிய கல்லூரிகள், டாப் மோஸ்ட் கல்லூரிகள். கோயம்புத்தூர், சென்னையெல்லாம் ரொம்ப பிரபலமான கல்லூரிகள் இருக்கலாம், அவங்களாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்போ பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட் கோட்டா தான், அந்த சீட் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ரீ புக்கிங்கிற பேரில் புக் பண்ணிட்டாங்க. இதில் டயர் 1 கல்லூரி மட்டும் இல்லை, டயர் 2 டயர் 3 எல்லா கல்லூரியும் இன்வால்வ்டு. எந்த கல்லூரி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பையனுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் போய் முன்பணம் கட்டி புக் பண்ணியிருப்பாங்க. இது தவறான்னு கேட்டால் அது அவன் இஷ்டம். அது தப்பா ரைட்டா அப்படின்னு பார்க்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவனுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் வச்சுருந்து நல்ல ரேங்க் வச்சுருந்தா வெயிட் ஃபார் கவுன்சிலிங், அவ்வளோதான். ரொம்ப லோவாக இருந்துட்டு நான் வந்து ஒரு டயர் 1 படிக்கணும், ஒரு டயர் 2 படிக்கணும், பெரிய கல்லூரியில் படிக்கணும், அவன் வந்து போய் ஒரு பணத்தை கட்டி வைக்கிறது தப்பு கிடையாது. இருந்தால் பணம் இருந்தால், இல்லைன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறது நல்லது. எனிவே அது அவங்க பிரச்சனை. ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிட்டாங்க சாய்ஸ் ஃபில்லிங். அப்படின்னா என்னென்னா, கல்லூரி வந்து அவனோட ஐடி பாஸ்வேர்டு வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லைனா அவனே சொல்லி அவனே வந்து அந்த கல்லூரி அவனையே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்லூரியிலே வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் டாப் மோஸ்ட்டில் ஃபஸ்ட்டே போட சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த கல்லூரி கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னா, அந்த கல்லூரி நேம்லாம் சொல்லவும் இல்லை, மேலே வந்து அந்த கல்லூரியே போடுங்கப்பா, ஃபஸ்ட்லேயே போடணும், அப்போ தான் உனக்கு சீட் கிடைக்கும், சீட்டு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் கவர்மெண்ட் கோட்டால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவனும் ஃபஸ்ட்டு போட்டு தாங்கணும் ஒன்று. ரெண்டாவது ஐடி பாஸ்வேர்டு காலேஜே வாங்கிடுவாங்க. உங்களால் சுயமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது, அது காலி, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன். பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் இவனுங்கெல்லாம் போய் புக் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு தானே புக் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வந்து பணத்தை கட்டி வச்சுட்டாங்க. இதில் நல்ல கட் ஆஃப் மாணவர்கள் இருப்பாங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 185 190 கட் ஆஃப் இருப்பான், 195 கட் ஆஃப் இருப்பான், அவனுமே புக் பண்ணியிருக்கான். பெரிய பெரிய கல்லூரிகளில், சென்னையில், கோயம்புத்தூரில், மெயினாக பிரபலமான கல்லூரிகளில், நல்ல பிரபலமான கல்லூரியில் பேர்லாம் சொல்லலை, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 190+, 180+ ஃப்ரீ, 185+ ஃப்ரீ, 180க்கு மேலே ஃப்ரீ, ஸ்காலர்ஷிப் ஃப்ரீன்னு சீட்டை கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. இவங்களில் எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க? டேட்டா கிடைக்கல. டேட்டா கிடைக்காது. கல்லூரி கிட்ட தானே அந்த டேட்டா இருக்கும், ப்ரைவேட் கல்லூரி கிட்ட. ஸோ அப்போது இவனுங்களும் புக் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு கேட்டகரி. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் அந்த மாணவர்களுக்கும் ஒரு இடைஞ்சலாக இருக்கும். ரவுண்ட் 1 கொஞ்சம், அதாவது 180க்கு மேலே எடுத்தவனும் போய் புக் பண்ணியிருப்பான். இது ஸ்காலர்ஷிப்புங்கிற பேரில் அந்த ஆஃபர் கொடுத்து போய் புக் பண்ணுறது. ஒரு 10,000 20,000 5,000 கட்டினா அவன் புக் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்க காலேஜை ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இதுதான் இவங்களோடது. ஸோ இது என்னாச்சுன்னா, இந்த 2 கேட்டகரி பசங்க புக் பண்ணதுனால, நான் சொல்கிறது கவர்மெண்ட் சீட்டு புக் பண்ணதுனால, இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணுறான் பார், உண்மையாக தைரியமாக வெயிட் பண்ணுறான் பார். ஏன்னா தைரியமாக அவன் தான் வெயிட் பண்ணுறான். நான் வந்து எந்த கல்லூரி பார்க்கல, கட் ஆஃப் டிக்ரீஸு. எனிவே நான் போன வருஷம் ரேங்க் லிஸ்ட் வச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இவனுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் ரேங்க் பிரகாரம் கிடைக்கும். இவங்கனால இவனுக்கு சீட்டு போயிடாது. நல்லா கேட்டுக்கோங்க, ரேங்க் பிரகாரம் இவனுக்கு நீ மேலேயே வச்சுக்க. நீ வந்து இவன் வந்து ஒரு கவுன்சிலிங் வெயிட் பண்ணுற ஒரு 195 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 185க்கு ஃப்ரீ சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் 185க்கு இவங்க எல்லா கோர்ஸுமே வைப்பாங்களாட்டிருக்கு. எனக்கு தெரியல எப்படின்னு, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. 185க்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போது அதே கல்லூரி, பெரிய கல்லூரியில், மிகப்பெரிய கல்லூரி, டாப் 3 டாப் 4 இருக்க கல்லூரியில் 195 கட் ஆஃப் எடுத்தவன்னு வச்சுக்கோன்னா இவனுக்கு கிடைக்குமா? இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா வந்து இவனோட ரேங்க் முன்னாடி இருக்கும். அதனால இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணுறவன் பயப்படாத. ஒரு ரேங்க் என்னவோ அதுக்கு சீட்டு கிடைக்கும், கவர்மெண்ட் ஒதுக்கி தான் ஆகணும். இவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற அடுத்த பிரச்சனை. அவன் புக் பண்ணியிருக்கான். ஒருவேளை இந்த புக் பண்ண பசங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா அடுத்த கோர்ஸ் கிடைக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலாம், அடுத்த இதாக கிடைக்கலாம், EEE, ECE, மெக்கட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எது வேணாலும் கிடைக்கலாம். ஏதாவது கிடைச்சா எடுத்தாகணுங்கிற மாதிரி தான். இப்போது என்ன சொல்லி புக் பண்ணியிருப்பீங்க? CSE AML தான் வேணும், எனக்கு AIDS தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு சில கல்லூரியில் கிடச்சிரும்.
நீங்கள் 150க்கு 180 175 இருந்தாலும் அந்த ஒரு சில கல்லூரியில் கிடச்சிரும். ஏன்னா அந்த கேட்டகரி கல்லூரியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில டாப் கல்லூரிகள் நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா 180க்கு மேலே புக் பண்ணியிருந்தீங்கன்னா 185 190க்கு மேலே புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரில. அடுத்த சாய்ஸில் தான் கிடைக்கும். அதாவது அந்த கல்லூரியில் ஒரு 7-8 சாய்ஸ் வைக்க சொல்லுவாங்க. ஒரு 8 கோர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 8 கோர்ஸுமே வெயி அப்படின்ட்டுருவாங்க. அதில் தான் லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க சீட் இருந்தால் உன்னை தக்க வச்சுக்குவாங்க. நல்லா கேட்டுக்கோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் இருந்தால் கொடுத்துருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சீட்டு யாருனாலும் எடுக்க முடியாதுங்க. கவர்மெண்ட் சீட்டு ரேங்க் பிரகாரம் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து எடுத்து கொடுத்துரும். இவனுக்கு இப்போ இவனுக்கு தராமல் இவனுக்கு தந்துடுவான், 195 தராமல் இவனுக்கு தந்துடுமா? தராது, ஃபஸ்ட்டு இவனுக்கு தான் தரும். ஸோ அதனால் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறது தெளிவாக இருங்க, உங்களுக்கு கிடைக்கும் சீட்டு. இவங்கெல்லாம் புக் பண்ணதுனால நம்ம கிடைக்காம போயிருமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவங்க எல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணாலும் இவங்க ரேங்க் அனுசரித்து தான் கிடைக்கும். சாய்ஸ் பில்லிங் இவங்களே போடாட்டாலும் கல்லூரியே போட்டாலும் இங்கே ரேங்க் அனுசரித்து தான் கிடைக்கும். ரேங்க் அனுசரித்து தான் 1 by 1 கிடைக்கும். அதனால் கவலை வேண்டாம். ஒன்று, இந்த ஸ்காலர்ஷிப்பு, இந்த சாய்ஸ் பில்லிங் ப்ரீ புக்கிங் பண்ணவங்க இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் போயிருக்கீங்கள்ல, நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கேட்டுக்கோ, அக்ரிமெண்ட் பேஸில் போயிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒரு வாட்டி அரியர் வச்சா கூட அடுத்த வருஷம் அதே ஃபீஸ் கட்டணும். 3 லட்சம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக 3 லட்சம் சொல்லுவான். 2 லட்சம் 3 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் கூட சொல்லுவாங்க. 3.5 லட்சம் கூட சொல்லலாம். சொல்கிற ஃபீஸை நீங்கள் அடுத்த வருஷம் கட்டி தான் ஆகும். அடுத்த செமஸ்டர்லேருந்து கட்டி தான் ஆகும். அப்புறம் வர வருஷம்லாம் கட்டி தான் ஆகும். நீ அதுக்கப்புறம் நல்லா படித்தேன்னா நல்லா படிக்கலன்னு அவங்களுக்கு நீ கட்டி தான் ஆகும். இந்த கிரைட்டீரியா சில கல்லூரிகளில் இருக்குது. சார் 190க்கு மேலே வச்சுருக்கேன், 185க்கு மேலே வச்சுருக்கேன். நான் கேட்குற பையன்கிட்ட 185க்கு மேலே வச்சுருக்கேங்க சார், நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன் இந்த காலேஜில், தம்பி அரியர் வச்சா உனக்கு காசு வாங்கிடுவாங்க தம்பி. நான் அரியரை வைக்க மாட்டேன் சார், நான் தெளிவாக தான் இருக்கேன், நல்லா தான் படிப்பேன். அந்த கான்ஃபிடென்ட் அந்த பையனுக்கு இருக்கா? ஓகே. கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னா நீ போய் சேர்ந்துருந்தீங்கன்னா நாளைக்கு அரியர் வச்சிங்கன்னா நீ தான் மாட்டுவேன். பணம் கட்டி தான் ஆகும். அதுவும் 1-2 லட்சம் கிடையாது, 3 லட்சத்துக்கு மேலே 4 லட்சத்துக்கு மேலே கேட்பாங்க. அந்த கல்லூரியோட ரேங்கிங்கை பொறுத்து, ரேங்கிங்னு சொல்லக்கூடாது, அந்த டாப் அந்த அவங்க பொசிஷனை பொறுத்து. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா அதிபுத்திசாலின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஃப்ரீ சீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஃப்ரீ சீட் கொடுத்தாலும் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடியே இந்த வருஷம் கட் ஆஃப் டிக்ரீஸ்னால கவுன்சிலிங் மூலமாக போனாலே அந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வேளை சிஎஸ்சி கிடைக்கலாம், அடுத்த கோர்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆஃபர் தராங்கன்னு ஒரே காரணத்தினால நீங்கள் போயிட்டீங்க. இது தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு கரெக்டு மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு தப்பு மாதிரி இருக்கும். கரெக்டாக இருக்கவும் போய் சேர்ந்துருப்பான், தப்பாக இருக்கிறவன் சாய்ஸ் பில்லிங் வெயிட் பண்ணுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டோ தப்போ, ஆனால் டெசிஷன் உன்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னா ஒரு நல்ல கல்லூரியில், பெரிய கல்லூரியில் நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நல்ல இண்டஸ்ட்ரி டைப்பு, எல்லாமே நல்ல இன்டர்ன்ஷிப் தராங்க, எல்லாமே நல்லா இருக்க கல்லூரினா நீ வந்து ரிஸ்க் எடுத்து சேரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் ஒரு வாட்டி அரியர் வச்சா கூட நீ ஃபீஸ் கட்டணுங்கிற அந்த அக்ரிமெண்ட் நீ ஏமாந்துருவேன். அவ்வளோ ஃபீஸ் ஒன்றால் கட்ட முடியுமான்னு தெரியல. இதுவே கொஞ்சம் கீழே கல்லூரி, அடுத்தடுத்த கல்லூரி எடுத்தோன்னா ஃபீஸ் ஒரு 1.5 லட்சம். இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லேயே வந்து டாப் கல்லூரியில் குமரகுரு மாதிரி கல்லூரியில் 1,20,000 30,000 தான் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீ வந்து கல்லூரி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இப்போ உனக்கு ஆப்ஷனே கிடையாது. புக் பண்ணிட்டு இல்லை, நீ அவங்களுடைய அவங்களுக்கு நீ அடமானம் வச்சுட்ட ஐடி பாஸ்வேர்டை. ஸோ அதனால் இனி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த புக் பண்ணவங்க வந்து சீட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ரேங்கின் பிரகாரம் தான் வரும். ரேங்க் பிரகாரம் நீ முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி இருந்தால் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரேங்க்குக்கு பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க முன்னாடியே வச்சுருப்பாங்க. இது என்ன பிரச்சனை உண்டாக்கு தெரியுங்களா? மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ என்ன, இப்போ இனிமேல் தான் சொல்ல போகிறோம் பாருங்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ஸு, எம்ஐடி, சென்னை இன்ஸ்டியூட்டு, இல்லை வந்து ராஜலக்ஷ்மி, அப்புறம் ஈஸ்வரி, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு வேளை இங்கே வந்து எல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே இந்த கல்லூரி கீழே, இந்த எம்ஐடி கீழே, ஏன்னா கவர்மெண்ட் கல்லூரியில் புக் பண்ண முடியாது. எம்ஐடி கீழே எல்லா கல்லூரியும் ஒரு 4 கல்லூரி புக் பண்ணி வச்சுருக்காங்க. மாணவர்கள் இப்போ இதில் புக் பண்ணியிருப்பான், இந்த கல்லூரியில் புக் பண்ணியிருப்பான், 1 2 3 4 5 இந்தந்த கல்லூரியில் புக் பண்ணி வச்சுருக்கான். இதில் ஒரு 100 பேர் பண்ணியிருக்கான், இதில் ஒரு 200 பேர் பண்ணியிருக்கான், இதில் பண்ணியிருக்கான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வைக்கும்போது பின்னாடி கட் ஆஃப் மாணவர்களுக்கு பாதிப்பு. பின்னாடி கட் ஆஃப்னா இப்போ 190க்கு மேலே தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. 190 185க்கு மேலே 180க்காரன் வைப்பான், 175 வைப்பான், அவனுக்குலாம் இது கிடைக்காது. ஏன்னா முன்னாடி அவங்க புக் பண்ணியாச்சு. இதனால இதில் சீட்டு கிடைக்காது, கீழே வந்துடும். இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா 180 கீழே வரவங்க. அதிகமாக 180 கீழே டார்கெட் பண்ணல. அவங்க 180க்கு மேலே தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ 180 கீழே வரவனுக்கு அந்த சீட்டு கிடைக்காது. தயவு செய்து நான் சொல்கிறது கீழே 185லேருந்தே நான் சொல்கிறேன். 185லேருந்து 171.33 முடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்டில்.
நான் என்ன சொல்கிறேன்னா, நீ டாப் கல்லூரி போடு. டாப் கல்லூரி மட்டும் நம்பி இருக்காத. ப்ரீ புக்கிங்கில் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் அங்கே வெயிட்டிங். அவன் கல்லூரியே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அந்த காலேஜ் எடுத்து கொடுத்துரும். அவனுக்கு அந்த கட் ஆஃப்க்கும் கிடைக்கவும் செஞ்சிடும். அதனால் தயவு செய்து புக் பண்ணனால கீழே நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய சாய்ஸஸ் வெய்யி. யாருக்கு அப்படின்னா, அந்த கம்மி கட் ஆஃப், அந்த ரவுண்டு 1 பின்னாடி வரவன் 185 கீழே வரவன் 25,000 பேர் இருக்கான். தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த 25,000 பேரும் நல்ல ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் கல்லூரிகள் எல்லாமே வச்சுருங்க. உங்கள் கட் ஆஃபுக்கும் உங்கள் ரேங்க்குக்கு கிடைக்கிற மாதிரி கிட்ட க்ளோஸராக இருக்கிற கல்லூரியெல்லாம் வச்சுருங்க. அடுத்து உங்கள் ரேங்க்குக்கு பின்னாடி, உங்கள் ரேங்க் இருக்குன்னா அந்த ரேங்க்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன் வெப்சைட்டில் பார்த்தா தெரியும். அந்த ரேங்க்குக்கு பின்னாடி இப்போ 20,000 ரேங்க் இருக்குன்னா 25,000 ரேங்க்குக்கு அது கிடச்சிருக்கும் போன வருஷம். 26,000 22,000 கிடச்சிருக்கும், 30,000 கிடச்சிருக்கும். அதெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க, சேஃபஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி தான் ஒரு கல்லூரியில் ஒரு கோர்ஸ் மட்டும் போடாத, முடிஞ்சளவு 4-5 கோர்ஸ் போடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ புக்கிங்னால் வந்த வினை. ஸோ இந்த ப்ரீ புக்கிங் அண்ட் ஸ்காலர்ஷிப் இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த போது முன்னாடி அந்த 190 185 அந்த கேட்டகரியில் ஒரு இம்பேக்ட் ஏற்படும். அதனால் எவனுக்குமே அந்த கல்லூரி கிடைக்க போகிறதில்ல. அதுதான் உண்மை. அங்கே தக்க வச்சுக்கிறது தானே. எதுக்கு ப்ரீ புக்கிங் கொடுக்குறாங்க, எதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க? அவங்க கல்லூரிக்கு 185 190க்கு மேலே வந்தால் தான் அடுத்த 2-3 வருஷம் தக்க வச்சுக்க முடியும். அந்த கட் ஆஃப் இருந்தால் தானே டாப்பர்ஸே வருவாங்க. நீங்கள் டாப்பர்ஸை சேர்ந்துட்டிங்கன்னா அடுத்த வருஷமும் டாப்பர்ஸ் சேருவாள்ல அந்த கட் ஆஃப் பார்த்து. கட் ஆஃப் பார்த்தானே இப்போ டேட்டா பார்த்தானே முடிவு பண்ணுறாங்க டிஎன் வெப்சைட்டில். ஸோ அந்த கெத்தையும் அந்த ஸ்மார்ட்னஸையும் அதை விட பார்த்திங்கன்னா அவங்க குவாலிட்டி, ஐ மீன் அந்த டாப் நம்ம இருக்கணும்னு அந்த ஒரு பொசிஷன், அதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது. வேறு எதுக்காகவும் கிடையாது, தக்க வச்சுக்கிறதுக்காக. அந்த குவாலிட்டி நல்ல பசங்க வந்தால் தான் கொடுக்க முடியும்னு முடிவே பண்ணிட்டாங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்களாட்டு இருக்குது. ஆனால் அந்த முன்னாடி இருக்க பசங்களுக்கு குவாலிட்டி ஈஸியாகவே நம்ம ப்ளேஸ் பண்ண வச்சிடலாம் இல்லைங்களா? 190 185க்கலாம். ஸோ அதனால தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எனிவே நான் இருக்கிறத சொல்லிட்டேன், போகிறவன் போய்க்க, அது இஷ்டம். நம்ம சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. பட் இதோட பின்விளைவுகள் என்னன்னு இனிமேல் தான் தெரிய போகுது. அதேமாதிரி இந்த ப்ரீ புக்கிங் பண்ணவே நீ கரெக்டான காலேஜ் தான் புக் பண்ணியிருக்கியான்னு யாருக்கு தெரியும்? நல்ல காலேஜில் புக் பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை. நல்ல கட் ஆஃப் மாணவர்கள்லாம் போய் புக் பண்ணியிருக்கேன், தேவையே கிடையாது. இப்போ தெரியாது சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு சீட் வேகன்சிலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தயவு செய்து நான் சொன்ன டேஞ்சரான விஷயம் என்னென்னா, 185 கீழே இருக்கிறவன் முதல் ரவுண்டில் வரவன் நிறைய சாய்ஸஸ் வெய்யி. ஏன்னா முன்னாடி இருக்க 12,000 பேர் இருக்கான், 185க்கு மேலே 12,000 பேர் இருக்கான். எல்லாருமே ப்ரீ புக்கிங்கில் மாட்டியிருக்கானுங்க, நிறைய பேர் மாட்டியிருக்கானுங்க. தயவு செய்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொண்டு நீங்கள் அடுத்தடுத்த கல்லூரியும் வைங்க. இதை நான் ரவுண்டு 1க்கு ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். சரியா? எனிவே டைம் ஆச்சு. இனி நாளைக்கு வீடியோ வருமானு தெரியல. நான் முடிஞ்ச அளவு இன்றைக்கே இது போஸ்ட் பண்ண தான் பண்ணேன். அண்ட் மோரோவர் நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுப்பேனா என்னன்னே எனக்கு புரியல. ஏன்னா டெத் ஆகி போச்சு ஒன்று ஊரில். நான் இப்போ ஹரிபரியே கிளம்பிகிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கணும். அண்ட் ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் எல்லாமே நம்ம சைட்லேருந்து நம்ம டீம்லேருந்து பண்ணி கொடுப்போம், எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து எல்லா அப்டேட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். டிஎன்ஏ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.